அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, கண்ணியம் பொருந்திய உலமாக்களே, நான் பொலன்னறுவையில் இருந்து ரஷ்மின் மௌலவி மஜீதி பேசுகின்றேன். இன்று 2025 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். பொலன்னறுவை மாவட்டத்தில் ரஹ்மத் நகர் எனும் குக்கிராமத்தில் ஒரு கையை இழந்த நிலையில் வசித்து வருகின்ற, தற்பொழுது வாழ்வாதாரமா என்ற கவலையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள ஒரு ஆலிமை பற்றி தங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இவருடைய விடயத்தை கேட்கும் போது யாருக்கும் இவருக்கு உதவிக்கரம் நீட்டாமல் இருந்துவிட மனம் வரமாட்டாது. அவர்தான் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த சத்தார் சலீம் முகமது ரஸ்மி மௌலவி. எங்களுடைய கிராமத்தில் அவரை அசார் மௌலவி என்றும் அழைப்பார்கள். அவருடைய மறுபெயர். அவர் தன்னுடைய பாடசாலை பருவத்திலே பாடசாலை செல்லும் போது ஒரு விபத்தில் சிக்குண்டு தனது வலது கரத்தை முற்றிலும் இழந்தார்கள். அவ்விபத்தின் பின்னர் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்ட அவர் தான் ஒரு ஆலிமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படவே தங்களை போன்ற சில தனவந்தர்களின் உதவியோடு கடந்த 2012ஆம் ஆண்டு புத்தளத்திலே அமைந்துள்ள லுக்மானுல் ஹக்கீம் அரபு கலாசாலையில் சேர்ந்து அல் ஆலிம் கற்க நெறியினை பூர்த்தி செய்து அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆலிமாக பட்டம் பெற்று வெளியாகினார். அவருடைய சொந்த ஊரான பிறந்து வளர்ந்த கிராமமான ரஹ்மத் நகர் கிராமத்திலே அமைந்துள்ள ஜும்ஆ மஸ்ஜிதிலே சில காலம் பிரதி இமாமாக கடமை புரிந்தார். பின்னர் தான் சுயமாக ஏதாவது ஓர் தொழில் செய்ய வேண்டும். தனக்கு 2 தங்கை இருக்கிறார்கள். 10 வயது 15 வயது உடைய தங்கை. தனது தாய் இருக்கிறாள், தந்தை கிடையாது, தந்தை வஃபாத்தாகிவிட்டார். எனவே இவர்களுடைய பொறுப்பு தன்னுடையது. எனவே தனக்கான ஒரு வருமானத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு தன்னம்பிக்கையோடும் ஒரு பிளாஸ்டிக் விற்பனை நிலையம் ஒன்றை நிறுவி அதன் வருமானத்தின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை கவனித்து வந்தார். கண்ணியமானவர்களே, அன்பான தனவந்தர்களே, ஆனால் அல்லாஹ்வின் ஏற்பாடு துரதிர்ஷ்டவசமாக கடந்த வருடம் சுகீனமுற்று தற்போது 2 கிட்னிகளும் பழுதடைந்து உடனடியாக கிட்னி மாற்று சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்களால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக வேண்டி வைத்தியசாலை கட்டணம் மாத்திரம் 43 லட்சம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே அன்பின் தனவந்தர்களே, அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சிறு வயதில் வலது கரத்தை இழந்து தந்தையை இழந்து தற்பொழுது 2 கிட்னிகளும் பழுதடைந்த நிலையில் தங்களுடைய ஒவ்வொருவரினுடைய உதவியை நாடி தத்தளிக்கும் அந்த ஆலிமின் கண்ணீரை துடைப்பது அந்த ஆலிமுடைய அந்த சத்திர சிகிச்சைக்காக உதவி செய்வது ஒவ்வொருவரினதும் ஈமானிய கடமையாகும். எனவே அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அஷ்ஷேக் ரஸ்மி அசார் லுக்மானி அவர்களுக்கு தங்களால் முடியுமான உதவிகளை செய்யுமாறு இந்த நேரத்திலே அன்பாகவும் வினயமாகவும் கேட்டு விடைபெறுகிறேன். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.